அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். காஞ்சி மகாபெரிவா 1978-79 வருஷம்லாம் யாத்திரையில் இருந்தா. இந்த யாத்திரையில் இருக்கத்தே கர்நாடகாவில் ஹம்பிங்கிற இடத்துல இருந்தா. இந்த ஹம்பியை சுற்றி கமலாபுரம், அமராவதி, ஹாஸ்பேட் முதலான பல இடங்கள், அங்கெல்லாம் யாத்திரையை பண்ணிட்டு பெரியவா அந்த வருஷம் சங்கர ஜெயந்தி வந்தது. 1979 வருஷம் ஏப்ரல் மாதம் எப்பொழுதும் சங்கர ஜெயந்தி வருமே. இந்த சங்கர ஜெயந்தி ரொம்ப விமரிசையாக கொண்டாடுற வழக்கம் காஞ்சி மடத்தில். இந்த சங்கர ஜெயந்தியை சாண்டூர் ராஜா, அந்த ராஜ குடும்பத்தெல்லாம் அவளோட இடத்துல வந்து கொண்டாடணும் அப்படின்னு ரொம்ப பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணினா. அதுக்காக பெரியவா என்ன பண்ணினா, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் வியாசநகரேன்னு இருக்கு. வியாசநகரேன்னு அதுக்கு பேர் வியாசநகரே அப்படின்னு சொல்கிறா. அந்த இடத்துல கொண்டாடணும் அப்படின்னு தீர்மானம் பண்ண பெரியவா அந்த இடத்துக்கு கிளம்பி யாத்திரையை தொடர்றா. அந்த இடம் ரொம்ப ரம்யமாக இருக்கும். குண்டா ஃபாரஸ்ட் அப்படின்னு எல்லாம் கூட சொல்லுவா. அது ஒரு வனாந்திர பிரதேசம் மாதிரி இருக்கும். துங்கபத்ரா டேம் உள்ள இடம். ஹாஸ்பிட்டலில் தான் துங்கபத்ரா டேம் இருக்குது. அந்த டேமுக்கூட ரிசர்வாயர் இது. பார்த்தேன்னா ஒரு பக்கம் சமுத்திரம் மாதிரி இருக்கும் துங்கபத்ரா, இன்னொரு பக்கம் ஒரே ஃபாரஸ்டாக இருக்கும். அடர்ந்த மடம் செடி கொடிகளோடு இருக்கும். ரொம்ப ரம்யமான இடம், ரொம்ப அழகான இடம். அந்த இடத்துல சாண்டூர் ராஜாக்கு ஃபாரஸ்ட் பங்களாலாம் இருந்தது. அந்த இடத்துல ஒரு ஆசிரமம் அமைச்சு அதில் வந்து பெரியவா தங்கணும். அந்த இடத்துல சங்கர ஜெயந்தியை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி ராஜாக்கள் ஏற்பாடு பண்ண பெரியவா சரின்னு அந்த இடத்துக்கு போகிறா. இப்போ கிளம்பி வரா. சாயந்தரம் 5 மணி இருக்கும். முதல் கேம்ப்லேருந்து கிளம்பி பெரியவா இந்த வியாசநகரனுக்கு வரப்போகிறா. கொஞ்சம் தூரம் வந்தோடனே அஸ்தமனமானதுனால இவாளுக்கு சாயந்தரம் அனுஷ்டானம்லாம் பண்ணணும். ஏகாம்பரம்னு கூட கைங்கரியம் பண்ணுறவர். அவர்கிட்ட கேட்டால், இங்கே ஏதான பக்கத்தில் அனுஷ்டானத்துக்கு இடம் இருக்கா பாரு, கிணறு இருக்கா பாரு, தீர்த்த வசதி இருக்கா பாரு அப்படின்னு. அப்படி பார்த்துன்னு வரத்தே பக்கத்தில் ஒரு ஃபேக்ட்ரி இருந்தது. அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே போய் விசாரிச்சா அங்கே கிணறு இருந்து. சரி, அங்கே போய் அனுஷ்டானத்தை முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு பெரியவா உள்ளே வந்தா. இவ அனுஷ்டானம்லாம் பண்ணுறதுக்கு முன்னால் பெரியவா தங்கிட்ட கைங்கரியம் பண்ணுறவாள்கிட்ட பாலு, ஸ்ரீகண்டன், வேதபுருஷா, சிவகுமரேசன் எல்லாம் இருக்காளே, இவள்கிட்டலாம் சொல்லி இங்கேருந்து வியாசநகரே எவ்வளவு தூரம் இருக்கும்னு கேளு அப்படின்னா. ஒவ்வொருத்தர்கிட்ட சொன்னாலே ஒவ்வொருத்தரும் போய் கேட்குறா, இங்கேருந்து வியாசநகரே எவ்வளவு தூரம் இருக்கும் எவ்வளவு தூரம் இருக்கும்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஸ்டன்ஸ் சொன்னா. வந்து பெரியவாள்கிட்ட சொன்னா எல்லாருக்கும் ஒரே குழப்பம். ஒருத்தர் 3 கிலோமீட்டருங்கிற, ஒருத்தர் 5 கிலோமீட்டருங்கிற, ஒருத்தர் 7 கிலோமீட்டர் இருக்குங்கிற, இஷ்டத்துக்கு அவாவா ஒன்று சொல்றா. உடனே பெரியவா ஏகாம்பரத்திட்ட கேட்டா, ஆளுக்காளு ஒன்று சொல்றா, இப்போ எவ்வளவு கிலோமீட்டர் இருக்கும்னு எக்ஸாக்டா தெரியணும் அப்படின்ட்டு பாலுங்கிற கைங்கரம்ட்ட என்ன பண்ணா, நீ எட்டையான்னு இன்னொரு தூரம் கேளு அப்படின்னா. அவர் போய் என்ன பண்ணினார், பெரியவா வந்துன்னு இருக்கிறதே யாத்திரை கிளம்பி வரத்தே சாண்டூர் யுவராஜா அவளமும் கூட வரா. உடனே சாண்டூர் யுவராஜாட்ட போய் கேட்டார், எவ்வளவு இருக்கும் அப்படின்னா. அவர் இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்கும், கிட்டக்கு தான் இருக்கும், சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு அவர் சொன்னார். பாலு வந்து பெரியவாள்கிட்ட சொன்னோன்னு பெரியவா சிரிச்சுட்டே சொல்றா, ஆமாம், அவரோட இடத்துக்கு தான் நம்மளை அழிச்சுன்னு போறார். அங்கே அவரை சங்கர ஜெயந்தி பண்ணணும் அப்படின்னு ஆர்வமாக ஏற்பாடு பண்ணி அங்கே அழிச்சுன்னு போறா. நீ அவர்கிட்டயே போய் இடம் கேட்டீங்கன்னாக்க அவர் என்ன சொல்லுவார், தன்னோட இடம் ரொம்ப கிட்டக்கு தான் இருக்கு, வந்துடலான்னு தான் சொல்லுவார். இதோ அடைஞ்சு போயிடலாம், இதோ போயிடலான்னு தான் சொல்லுவார். யாருமே நம்ம இப்படி தானே பண்ணுவோம். ஒருத்தர் யாரானு புதுசாக வீட்டுக்கு அழிச்சாக்க அது இருக்கும் 2-3 கிலோமீட்டர். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கினேன்னா அப்படி 10 நிமிஷம் நடந்தேன்னா வந்துடலாம் சார் அப்படின்னு நாம் அடுத்த வாழ்க்கு வழி சொல்றதையே நம்மளோட இடம் ரொம்ப நெருங்கி இருக்கிறாப்புல, கிட்டக்க இருக்கிறாப்புல, சிரமப்பட வேண்டாம் அப்படிங்கிறப்பல தானே சொல்லுவோம். இது மனுஷாலோட இயற்கையிலையோ. அதனால பெரியவா சிரிச்சுனே சொல்கிறேன், நீ அவர்கிட்டயே போய் கேட்டீங்கன்னா அவர் இடம் ரொம்ப கிட்டக்கு தான் இருக்குது, இதோ போயிடலான்னு தான் சொல்லுவார். அதனால் அவர்கிட்ட கேட்காத அப்படின்ட்டு உடனே ஏகாம்பரத்திட்ட சொன்னால், நீ ஒன்று பண்ணு, ஒரு சைக்கிள் எடுத்துன்னு நீனே போய் பார்த்துன்னு வந்துடும் அப்படின்னா. நேராக போய் பார்த்துன்னு வா, நான் அதுக்குள்ளே இங்கே எப்படி அனுஷ்டானம் பண்ண போகிறேன், அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். இந்த அனுஷ்டான டயத்துக்குள்ளே நீ சைக்கிளில் போய் பார்த்துன்னு வந்துடும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சா. உத்தரவாக எடுத்து இவர் உடனே சைக்கிள் எடுத்துன்னு கிளம்பினார் ஏகாம்பரம். போனால் அது ஸ்லோப்பாக இருக்கும், அப்படி ஏத்தமாக இருக்குது. நல்ல சித்திரை மாதத்து வெயில் வேற என்னென்னா தகிச்ச இடம், வேர்க்கிறது,
மூச்சு வாங்குறது. இவருக்கு சைக்கிளை முதிச்சுன்னு போக முடியல மேடா இருக்கிறதுனால. என்ன பண்ணினார், சைக்கிளையும் தள்ளிண்டு இவர் நடந்து போறார். நடந்தே தான் போன, வேற வழியில நடந்தே போனார். சைக்கிளையும் தள்ளிண்டார். அப்படி மூச்சு இருக்க 3 கிலோமீட்டர் போனார். 3 கிலோமீட்டர் போனா அங்க மேடு தாண்டினோன்னு ஒரு ரயில்வே கேட் வந்தது. அந்த ரயில்வே கேட்ல போய் யார்ட்டையான விசாரிக்கலாம் அப்படின்ட்டு அந்த கேட் கீப்பர் இருந்தார். கேட் கீப்பர் அவர்கிட்ட போய் இவர் சொன்னார், இந்த வியாசநகரே இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படின்னு. அவர் சொன்னார், இன்னும் அநேகமா 2 கிலோமீட்டர் இருக்கும், 2 கிலோமீட்டர் இன்னும் நடக்கணும் அப்படின்னு சொன்னார். ஆனா அந்த 2 கிலோமீட்டர் கீழே இறங்குறது இறக்கமா இருக்கு. இப்போ 3 கிலோமீட்டர் ஏத்தமா இருந்தது, அதுக்கப்புறம் 2 கிலோமீட்டர் இறக்கமா இருக்கும் அப்படின்னு. கர்நாடகால சில இடங்கள்லாம் அப்படிதான் இருக்கும், ஏத்த இறக்கமா இருக்கும். இறங்கி போகணும் அப்படின்னு சொன்ன அந்த கேட் கீப்பர் சொன்னார், இனிமேல் ராத்திரி தங்குறதா இருந்தாக்க இங்கேயே கூட தங்கிக்கலாம் அப்படின்லாம் அவர் உபச்சாரம் பண்ணினார். இப்படி இந்த கேட் கீப்பரோட பேசிண்டே இருக்கிறதையே ஒரு கார் இப்படி வந்தது. என்னன்னா அந்த சாண்டூர் யுவராஜாவோட கார். அந்த கார் டிரைவர் இவெல்லாம் அடிக்கடி இங்க சாண்டூர்லயே இருந்தெல்லாம் போய் யாத்திரையில பழகினதுனால இந்த டிரைவருக்கு இந்த ஏகாம்பரத்தை அடையாளம் தெரியும், பார்த்தாலே தெரியும். இப்படி எல்லாம் கொஞ்சம் எட்டின்னு வைதிக கோலத்தோட யாரான்னு வழியில் போனாலே நமக்கு ஏதோ பெரியவாளை பார்க்க போறா அப்படின்னு காஞ்சி மடம் பெரியவா அப்படிங்கிறதுலாம் இது உலக பிரசித்தம். எங்கேயான வைதிக கோலத்தோட யாரானு இருந்தா, வேத வித்துக்கள் இருந்தா, இப்படி ஆச்சார அனுஷ்டானம் உள்ளவா இருந்தா, எல்லா யாரா இருந்தாலும் அவளை பார்த்த மாத்திரத்திலே எல்லாரும் தீர்மானம் பண்ணிடலாம் இது ஏதோ காஞ்சி மடம் அப்படின்னு. அது மாதிரி அவர் என்ன பண்ணார், இவர் பழகினத்தினால உடனே நிறுத்தினர். அந்த டிரைவர் நிறுத்தி இவர்கிட்ட ஏகாமிரத்திட்ட விசாரிச்சார், இது மாதிரி பெரியவா பார்த்துன்னு வர சொன்னா வந்தேன் அப்படின்னு. உடனே அவர் என்ன பண்ணார், காலியா இருந்ததுனால நீங்க கார்லயே வந்துள்ளாமே அப்படின்னு. உடனே ஏகாம்பரத்துக்கு தோணுது, இப்போ 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் வந்து நாம முதிக்க முடியாதே வந்தோம். அதனால இந்த வண்டியை என்ன பண்ணார், இந்த கேட் கீப்பர்ட்ட கொடுத்துட்டு நான் பெரியவாளை அழிச்சுன்னு வரத்தே, அப்புறம் திரும்பி போறதே வண்டியை எடுத்துன்னு போறோம். சைக்கிள் ஒன்று கூடவே வச்சுன்னு இருப்பா, அங்கங்க முன்னால போய் கேம்பில் பார்க்கறதுக்கு, இடம் பார்க்கறதுக்கு, ஏதான அவசர சமயம்னா இருக்கட்டும், ஒரு பின்னாலேயே ஒரு சைக்கிள் போகும். அது ஒண்ணுதான் அங்க வாகனம் கூட இருக்கிறவாளுக்கு. அந்த கேட் கீப்பர்ட்டே இந்த சைக்கிளையும் கொடுத்துட்டு இவர் உடனே இந்த கார்ல ஏறிண்டு வந்துட்டார். கார்ல ஏறி பெரியவா இருக்கிற இந்த ஃபேக்டரிக்கு வந்தா பெரியவா அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கா. அனுஷ்டானம் எல்லாம் முடிஞ்சுது. முடிஞ்ச உடனே பெரியவா கேட்டா, என்ன போனியா பார்த்துன்னு வந்தியா அப்படின்னா. பார்த்தேன் அப்படின்னா. எவ்வளவு இருக்குன்னார். இங்கேருந்து 3 கிலோமீட்டர், அப்புறம் 2 கிலோமீட்டர், மொத்தம் 5 கிலோமீட்டர் குறையாது 5 கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு. அதுல வழியும் சொன்னார். அதுல 3 கிலோமீட்டர் ரொம்ப மேடா இருக்கு, ஏறி போவன் இருக்கு, அடுத்த 2 கிலோமீட்டர் இறக்கமா இருக்கு, 5 கிலோமீட்டர் எப்படியும் நடக்கணும் அப்படின்னு. உடனே பெரியவா சிரிச்சுட்டு, பத்தியா, அதுக்குதான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நாமளே நேர பார்த்து தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒருத்தர் ஒவ்வொன்னு சொன்னா அவர்கிட்ட கேட்டா 2 கிலோமீட்டர் தான் இருக்குங்கிற, ஆனா மொத்தத்துல பார்த்தா இப்ப 5 கிலோமீட்டர் இருக்கு. இப்போ நமக்கு உண்மை தெரிஞ்சு கொடுத்து, ஸோ இப்போ ஏறி நடந்து போகலாம் அப்படின்னா. அதுக்குள்ள அமாவாசையா இருந்ததுனால நல்ல இருட்டு எடுத்து, கூடவே ஒரு பெட்ரோமாக்ஸ் லைட்டு வச்சுட்டு இருப்பா. நீங்க இந்த யாத்திரையெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இவரா ராஜாதி ராஜாக்கள்லாம் வந்து தபஸ் இருக்கிற, இவரோட கடாட்சத்துக்கும் கடைக்கண் பார்வைக்கும் தவம் இருக்கிற ஒரு பெரிய மகானா, பெரிய ஒரு பீடத்தோட அதிபதியா, எதிராஜனா அப்படின்னு சொல்றாப்புல இவருக்கு இவ்வளவு கியாதி இருந்தா கூட இப்படி ஒரு யாத்திரையில ஒரு சைக்கிளை வச்சுட்டு 4 பேரோட பரிவாரத்தை வச்சுன்னு ஒரு பெட்ரோமாக்ஸை வச்சுட்டு ராத்திரி இல்லை, பகல்ல, மேடு இல்லை, பள்ளம் இல்லை, இப்படி எல்லாம் நடந்து இவர் எதுக்கு யாத்திரை பண்ணினார், எங்க போனார், எதுக்கு போகணும், என்ன பண்ணணும், அவருக்கு தான் வெளிச்சம். அதனால எத்தனை பேர் பலன் அடைஞ்சிருக்கா, எத்தனை பேர் தரிசனம் கிடைச்சிருக்கு, எத்தனை பேர் அனுகிரகம் அடைஞ்சிருக்கா. அப்படி வாரி வாரி அடுத்த வாளுக்கு வழங்குறதுக்கு தானே இது நடமாடும் தெய்வம் நடையா நடந்தது. அப்படி இந்த மேட்ல ஏறி போனா 3 கிலோமீட்டர் போனா ராத்திரி கிட்டத்தட்ட 9 மணி ஆயிடுத்து. அப்பதான் அந்த கேட்டுக்கிட்ட வந்து, அந்த கேட்டுக்கிட்ட அப்புறம் அந்த சைக்கிளை வாங்கிட்டு அடுத்த 2 கிலோமீட்டர் கடந்து அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனா. வியாசநகரை ஒரு வழியா வந்தது. போறதே ராத்திரி 9 மணிக்கு மேல ஆயிடுத்து. அந்த சமயத்துல அங்க சாண்டூர் ராஜா, ராணி, யுவராஜா, அந்த ராஜ குடும்பத்தை சேர்ந்தவா எல்லாரும் பூர்ணகும்ப மரியாதைகளோட, இன்னும் என்னென்னலாம் ஒரு சகல மரியாதைகள் உண்டோ அத்தனையோட பெரியவாள அந்த ஃபாரஸ்ட் பங்களாக்கு அந்த இடத்துக்கு அழிச்சுன்னு போனா கூட்டம் கூடியிருத்தோம். அதுக்குள்ள நல்ல கூட்டம் கூடியிருத்தோம். எல்லாருக்கும் பெரியவா உட்காந்து தரிசனம் கொடுத்தா. அங்க வெளியிலேயே உட்காந்து தரிசனம் கொடுத்தா. ராத்திரி கிட்டத்தட்ட 10 மணி 10:30 மணி ஆயிடுத்து. பெரியவா அமாவாசை இருந்ததுனால ஒன்னும் தீர்த்தம் கூட சாப்பிடல, பால் கூட சாப்பிடல. போய் பெரியவா படுத்துன்னு விட்டா. விஸ்ராந்திக்கு போயாச்சு.
கூட இருந்தவாள்லாம் என்ன பண்ணினா ஏதோ அமாவாசை ஏதோ அந்த போன இடத்துல என்ன கிடைக்கும் இருக்கிறதே ஏதோ எடுத்துட்டு ஆகாரத்தை முடிச்சுன்னு எல்லாரும் படுத்துக்கலாம் அப்படின்னு போனா அந்த இடத்துல தானே சங்கர ஜெயந்திக்கு ஏற்பாடாகி இருக்கு. இப்போ மறுநாள்லேருந்து சங்கர ஜெயந்தி உற்சவம் ஆரம்பிச்சிடும். இந்த சித்திர மாசம் அமாவாசை ஆனோன்னு மறுநாள்லேருந்து பிரதமையிலேருந்து ஆரம்பிச்சு 5வது நாள் பஞ்சமி தானே, வைசாக சுக்ல பஞ்சமி தான் ஆதிசங்கர பகவத்பாதாளோட அவதார தினம் சங்கர ஜெயந்தி. அதனால இந்த பிரதமையிலேருந்து ஆரம்பிச்சு பஞ்சமி வரைக்கும் 5 நாள் உற்சவமா நடக்கும். காஞ்சி மடத்துல அதுதான் சம்பிரதாயம், அப்படிதான் நடக்கும். காமாட்சி கோவிலியா எல்லா இடத்துலயும் அப்படிதான் சம்பிரதாயம். கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். இந்த சித்திர மாசம் அமாவாசை ஆனோன்னு மறுநாள்லேருந்து பிரதமையிலேருந்து ஆரம்பிச்சு 5வது நாள் பஞ்சமி தானே, வைசாக சுக்ல பஞ்சமி தான் ஆதிசங்கர பகவத்பாதாளோட அவதார தினம் சங்கர ஜெயந்தி. அதனால இந்த பிரதமையிலேருந்து ஆரம்பிச்சு பஞ்சமி வரைக்கும் 5 நாள் உற்சவமா நடக்கும். காஞ்சி மடத்துல அதுதான் சம்பிரதாயம், அப்படிதான் நடக்கும். காமாட்சி கோவிலியா எல்லா இடத்துலயும் அப்படிதான் சம்பிரதாயம். மறுநாளைக்கு பொழுது விடிஞ்சா பிரதம அன்னிலேருந்து சங்கர ஜெயந்திக்கு உண்டான உற்சவங்களை ஆரம்பிக்கணும். அதனால அங்க இருக்கிறவாள்லாம் என்னென்ன சம்பிரதாயம், என்னென்ன ஏற்பாடு பண்ணணும், என்ன சாமான்கள் வேணும், எல்லாம் ஏற்பாடு முன்னாலே பண்ணி வச்சுனா தானே மறுநாளைக்கு விமர்சையா கொண்டாட முடியும். அதுக்கெல்லாம் இவாழ்கிட்டலாம் வந்து கேட்கிறா. கூட கைங்கரியம் இவாழ்கிட்ட தானே கேட்கணும். இவாழ்லாமோ கூட நடந்து வந்திருக்கா. அதுவும் ஏகாம்பரம் பாவம் 3 கிலோமீட்டர் சைக்கிளை தள்ளிண்டு வேற வந்து அப்படியெல்லாம் சிரமப்பட்டிருக்கேன். எல்லாரும் வந்து கேட்டா இவாளுக்கு பேசுறது இடைஞ்சலாதான் இருக்கும். இருந்தாலும் என்ன பண்றது, மறுநாளைக்கு நன்னா கொண்டாடி ஆகணும். அதனால இவ ஒரு வழியா எல்லாம் சொல்லிட்டு விவரெல்லாம் சொல்லிட்டு ஏற்பாடு பண்ண சொல்லிட்டு படுத்துக்கிறதே ராத்திரி 12 மணிக்கு மேல இருக்கும். எல்லாரும் ஒரு வழியா படுத்துண்டா. படுத்துனதுக்கு அப்புறம் மறுநாளைக்கு காலங்கார்த்தால 5 மணிக்கெல்லாம் பெரியவா ஏந்துனுட்டா. 5 மணிக்கு முன்னாலே ஏந்துனுடுவா பெரியவா. ஏந்துண்டு எல்லாருக்கும் தரிசனம், விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு ஜனங்கள்லாம் வந்து பண்ணுவா. இந்த தரிசனத்தெல்லாம் கொடுத்துட்டும் துங்கபத்ரால ஸ்நானத்துக்கு போயிட்டா. பக்கத்துல தான் ரிசர்வாயர் அப்படின்னு சொன்னமே. ஒரே கரடு முரடாவே இருக்கும், நிறைய அடர்ந்து மரங்கள்லாம் இருக்கும். அந்த வழியெல்லாம் ரொம்ப நேரோவா தான் இருக்கும். நல்ல கல்லு சரள கல்லெல்லாம் இருக்கும். இருந்தாலும் சாண்டூர் ராஜாக்கெல்லாம் ரொம்ப அழகா ஏற்பாடுலாம் இந்த பெரியவா சௌரியமா நடந்து போறதுக்கு ஸ்நானத்துக்கு வழி எல்லாம் பண்ணி வச்சு எல்லாம் பண்ணியிருந்தா. பெரியவா கிளம்பிட்டா அப்படின்னோன்னு கூட இருக்கிறவெல்லாம் ஏந்துன்னு வரா. அது பார்த்தேன்னா சமுத்திரம் மாதிரி இருக்கும், பயமா இருக்கும். அப்படி ஒரு அலவாஞ்சிண்டு அப்படி ஒரு துங்கபத்ரா அப்படி இருக்கும், முன்ன பின்ன தெரியாத இடம். அதனால பெரியவா ஸ்நானத்துக்கு முன்னாலே என்ன பண்ணினா கூட கைங்கரியம் பண்ற ஏகாம்பரம், இந்துவாசன், ஸ்ரீகண்டன் இவாள்லாம் முதல்ல 2-3 பேர் முன்னால நதியில இறங்கி அது எப்படி நதியோட வாகு எப்படி இருக்கு, ஆழம் எப்படி இருக்கு, பாறை இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, இதெல்லாம் பார்த்துண்டு அந்த இடத்தோட தோது தெரிஞ்சுன்னு அப்புறம் பெரியவாளுக்கு சொல்லுவா, இந்த பக்கமா இறங்கி வரலாம், அந்த பக்கமா இறங்கி வரலாம், இப்படி பண்ணும் அப்படி பண்ணும் அப்படின்னு சொல்ற வழக்கம். அப்படி சொன்னதுதான் சேஃபு. அதுல பெரியவா வந்தா ஸ்நானம் பண்ணிண்டா, மடி வஸ்திரம் எல்லாம் உடுத்திண்டா, எல்லாம் என்ன பண்ணினா அனுஷ்டானத்துக்காக கிளம்பி வரா. திரும்பி தன்னோட இடத்துக்கே வரா. ரொம்ப அழகா ஏற்பாடு பண்ணியிருந்தா, ஒரு பர்ணசாலை மாதிரி போட்டு. அங்க வந்தா. அங்க வந்து 1 மணி நேர ஜபம், பஞ்சாங்கத்தை பார்த்து சங்கல்பம் பண்ணி 1 மணி ஜபம் அப்படிலாம் பண்ணுவா. இதெல்லாம் ஆரம்பிச்சுட்டா. இதை ஆரம்பிக்கிறதே என்ன பண்ணினா ஏகாம்பரத்திட்ட சொன்னா, இன்னைக்கு சனிக்கிழமையா இருக்கு, ராகுகாலம் 9:10. இந்த ராகுகாலம் போனோன்னு நீ சங்கர ஜெயந்தி பூஜையை ஆரம்பிச்சிடும். முதல் நாள் அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே, பிரதம அன்னைக்கு ஆரம்பிச்சிடும். நான் என்னோட அனுஷ்டானத்தெல்லாம் முடிச்சுன்னு வரேன், எனக்காக காத்துட்டு இருக்க வேண்டாம், நான் வந்து தான் ஆரம்பிக்கணும்னு நீங்க ஆரம்பிச்சுடலாம் அப்படின்னு கேட்டா. என்னென்ன பண்ண போற அப்படின்னு கேட்டா. அவர் எப்பொழுதும் போல என்னன்னா இவாளுக்கெல்லாம் ரொம்ப குஷி, சந்தோஷம். காரணம் அந்த இடத்தோட சூழ்நிலை அவ்வளவு நின்னா, இப்ப போய் பார்த்தா கூட அவ்வளவு அமைதியா ரொம்ப நின்னா இருக்கும். அந்த இடத்தோட சன்னிவேசமும் அதுவும் ரொம்ப ஆனந்தமா இருந்து இவாளுக்கு எல்லாமே கைங்கரியம் பண்றவாக்கே உற்சாகம். அவள்லாம் என்ன தீர்மானம் பண்ணிட்டான்னு, பெரியவா பீடத்துல இருந்து பூஜை பண்ற நாள்ல எப்படிலாம் சங்கர ஜெயந்தி கொண்டாடினாலும் அதை மாதிரி கிராண்டா, முடிஞ்ச மட்டும் கிராண்டா நன்னா பண்ணணும் அப்படின்னு. எங்க போனாலும் அப்படிதான் நடக்கிறது. பெரியவா அதுக்கு முன்னால 78ல கிளம்பி வரத்தே சின்ன திப்ப சமுத்திரம் அப்படின்னு இருக்கு அந்தரால ஒரு இடம், அந்த பக்கத்துல தான் அந்த வருஷம் சங்கர ஜெயந்தியை பண்ணினா அப்படின்னு பார்த்தோம். அப்போ கூட ஆனா ஊர்வலம் இல்லை, 5 நாள் சங்கர ஜெயந்தி எல்லாம் நடந்தது. இப்போ அந்த குறையும் போக்க இங்க நன்னா பண்ணணும் அப்படின்னு இவெல்லாம் தீர்மானம் பண்ணிட்டு இருக்கிறதுனால பெரியவா கேட்டா என்னென்ன பண்ண போறீள் அப்படின்னு. எப்பொழுதும் போல ஆச்சாரியால் படத்தை வச்சு கலசத்தில் ஆவாகனம் என்ற வழக்கம் உண்டு, அதெல்லாம் வச்சு பூஜை பண்ணி எப்பொழுதும் போல பாராயணங்கள் பூஜை எல்லாம் பண்ணி பண்ணலான் இருக்கு அப்படின்னு. சரி அப்படியே பண்ணு அப்படின்னு.
ஆச்சாரியால் படம் வேணும்னா இங்க பக்கத்துல ஹாஸ்பிட்டல்ல சிந்தாமணி மடத்திலேருந்து ஆச்சாரியால் படம் வரவழைக்கப்பட்டது. பெரியவா உடனே சொன்னா ஊர்வலம் பண்ணணும், சாயந்தர வேளையில ஊர்வலம் இருக்கணும், ஊர்வலத்துக்கு பல்லாக்கு இருக்கணும், இந்த டோலி பல்லாக்கு வேணும் அப்படின்னு சொல்ல அந்த பல்லாக்குல வேணா கொடை வேணும், சாமரம் வேணும், சத்திர சாமரங்களோட மங்களவாத்தியம் வேணும், 2 தீவட்டி வேணும். இது இத்தனையோடையும் ஆச்சாரியாளுக்கு அந்த கிரமமா பந்தாவா எப்படி நடக்கணுமோ அந்த ஊர்வலப்படி பண்ணணும் அப்படி எல்லாம் பெரியவா உத்தரவு பண்ணினா. ஆஹா அப்படியே பண்ணலாம் அப்படின்னார். சரி யாரு பூஜை பண்ண சொல்லலாம் அப்படின்னா ஏகாம்பரம் சொன்னார், பெரியவா யார் உத்தரவு பண்ணாலோ பண்ணலாம் அப்படின்னா நீ யாரை வேணா வச்சுட்டு பண்ணு அப்படின்னா. பாலுன்னு பெரியவாள்கிட்ட கேட்குற பாலு விட்டு பண்ண சட்டுமா பண்ண சொல்லு அப்படின்னு. உடனே பெரியவா சொன்னா நம்மள்ட்ட புதுசு பாதுகை இருக்கா அப்படின்னா, யூஸ் பண்ணாத புது பாதுகை இருந்தா அதை எடுத்து வச்சுக்கோ, அதான் பகவத் பாதாள் பாதுகையா அவாகனம் பண்ணி பாவிச்சுக்கிறது. வச்சுண்டு அந்த பாதுகைக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணணும், ஊர்வலம் பண்ணணும், அதனால பாதுகையும் எடுத்து வச்சுக்கோ அப்படின்னா. அப்புறம் பாலு அபிஷேகம் எல்லாம் பண்ணட்டும், அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் பண்ணட்டும். ஒரு சுவாமிகள் காசியிலேருந்து வந்திருக்கார், அவர் பெங்களூர் போறவரை நிறுத்தி வச்சிருக்கோம் இந்த சங்கர ஜெயந்தி பூஜைக்காக தான் கொண்டாடுறதுக்காக, அதனால நீ என்ன பண்ணு இந்த அர்ச்சனை எல்லாம் அவரை விட்டு பண்ண சொல்லு அப்படின்னா. ஆஹா அப்படியே பண்ண சொல்றேன் அப்படின்னா. இப்படி எல்லாம் சொல்றதே மணி 10:30 மணிக்கு தானே ராகுகாலம், 10:30 மணிக்கு பூஜை ஆரம்பிக்கலாம் அப்படின்னா ஷாண்டூர் மகாராஜாவோட அவ குடும்ப புரோஹிதர் கோபால் பட் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லி இவர் பூஜைக்கு வேணுங்கிற சாமான்கள்லாம் ஏற்பாடு பண்ண சொல்லி நைவேத்தியத்துக்கு வேணுமோ அது வேணும் இது வேணும் என்னென்னலாம் வேணுமோ. இப்போ இனிமேல் ஊர்வலத்துக்கு சாயந்தரம் ஊர்வலம் இருக்கு, தினம் சாயந்தரத்துல ஊர்வலம் உண்டு. அந்த ஊர்வலத்துக்கு இந்த டோலி பல்லாக்கு வேணும், கொடை வேணும், கோவில்லேருந்து கொடை வேணும், 2 சாமரம் வேணும், வேஜனம் வேணும், இன்னும் மங்களவாத்தியம் வேணும். எல்லாம் ஹாஸ்பிட்டல்லேருந்துலாம் ஏற்பாடு பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு. இதுக்கெல்லாம் சாண்டூர் மகாராஜா ஏற்பாடு பண்ணினார். ரங்கன் கவுடுன்னு இருக்கிற அவ எல்லாருமே சேர்ந்துட்டு கலந்துட்டு ரொம்ப பிரமாதமா அதுக்கு ஏற்பாடுலாம் ஆயிருந்தது. அதுவும் ராஜாக்கள் ஏற்பாடு பண்றது கேட்பானே, எல்லாம் எது நினைக்கிறோமோ எது வேணுமோ அது உடனே வந்துடும். அதுவும் பெரியவா சங்கல்பம் அப்படின்னா ராஜாக்களுக்கு சகாயம் பண்றான்னா எல்லாம் நடக்கிறதுக்கு விமர்சைக்கு கேட்பானே, அவ்வளவு பிரமாதமா நடக்க ஆரம்பிச்சு கொடுத்து இவா பூஜையெல்லாம் பண்ணினா. அபிஷேகம் எல்லாம் ஆச்சு. அபிஷேகம் ஆயின்னு இருக்கிறதையே பாதுகைக்கு அபிஷேகத்தை ருத்ர சமக்கங்கள்லாம் சொல்லி அபிஷேகம் பண்ணி அந்த வெளியில பார்த்தேன்னா பெரியவா இருந்த இடத்துக்கு வெளியில ஒரு மண்டபம், ஒரு மேடை மாதிரி இருந்தது. அந்த மேடையில ஒரு ஔதும்பர விருட்சம் அத்திமரம் இருந்தது. ஏகாம்பர பக்தர் அத்திமரம் இருக்கு, ரொம்ப விசேஷம். அதாவது அத்திமரத்துக்கு அடியில் தான் தத்தாத்திரேயர் இருக்கிற அப்படின்னு சொல்லுவா, அது குருவுக்கு ரொம்ப விசேஷம். அதனால இந்த அத்திமரத்துக்கு அடியிலே அந்த மேடையிலேயே சுத்திவர ஒரு தட்டியை வச்சு மரப்பு வச்சுட்டோம்னா அந்த பந்தல் அழகா ரூம் மாதிரி ஆயிடும். அதுல ஆச்சாரியாளை வச்சுட்டு படத்தை வச்சு பாதுகையை வச்சு எல்லாம் பண்ணி பூஜை எல்லாம் பண்ணிக்கலாம், பூஜை ரூம் மாதிரி ஆயிடும் அப்படின்னு ஏற்பாடு பண்ண ரொம்ப அழகா ஏற்பாடு இருந்து மாவள தோரணெல்லாம் கட்டி ரொம்ப மக்களமா கிராண்டா அங்க ஏற்பாடு ஆயிருந்தது. அதுல அபிஷேகம் எல்லாம் ஆயின்னு இருக்கு. அபிஷேகம் ஆயிட்டு பெரியவா வந்தா. பெரியவாடு வந்து தரிசனம் பண்ண பாலு அலங்காரம் எல்லாம் பண்ணினார். அலங்காரம் இடத்தே பெரியவா என்ன பண்ணுவா, அலங்காரம் அப்படின்னு ஞாபகம் வருது. பெரியவா சந்திரமௌலீஸ்வரர் பூஜையில் அலங்காரம்ன்றாப்பலையும் போட்டோலயே பாக்குறோம். நாம ஒரு சிற்பி ஓவியர் சிற்பி வரைஞ்ச ஒரு சித்திரம் இருக்கு, பிரதோஷ பூஜையில பெரியவா பண்ணிட்டு இருக்கிறாப்புல. அந்த சிற்பி வரைஞ்ச அந்த ஓவியம் பெரியவா பிரதோஷ பூஜை பண்ணிட்டு இருக்கிறதே அப்படியே நேர பார்த்து வரைஞ்சது. போட்டோ எடுக்கிற வழக்கம் இல்லை. காஞ்சி மடத்துல மூலஸ்தானம் மாதிரி இருக்கிறதுனால சந்திரமௌலீஸ்வர பூஜை கட்ட போட்டோ எடுக்கிற வழக்கம் இல்லை. அங்க எலக்ட்ரிசிட்டி கிடையாது, எல்லாம் ரொம்ப வைதீகமா தான் இருக்கும், ரொம்ப ஆச்சார அனுஷ்டானம் வைதீகமா தான் இருக்கும். அங்க இந்த மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் இது மாதிரி ஒன்றும் இதெல்லாமே எதுவுமே அங்க இருக்காது. அப்படி பெரியவா சந்திரமௌலீஸ்வர பூஜை பண்றத சித்திரமா பிற்காலத்துக்குள்ள எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட ஓவியர் சிற்பி என்ன பண்ணார், அவர் சித்திரமா வரைஞ்சார். அவர் கூடவே உட்காந்துட்டு இது எதுக்கு சொல்றேன்னா, அதுல பார்த்தேன்னா அந்த சித்திரத்துல அலங்காரம் பண்ணியிருக்கோம் அந்த பூஜை மண்டபத்தெல்லாம் கூட இது எல்லாமே பெரியவா ஒரிஜினலா பண்ணினது. அதை பார்த்து அப்படியே அவர் வரைஞ்சது. ஒண்ணு கூட அவரோட கற்பனையினால வரைஞ்சதே கிடையாது. சிற்பிட்ட அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. சுவாமிக்கு நகையா இருக்கட்டும், அந்த பாத்திரங்களா இருக்கட்டும், பண்டமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அங்க என்ன இருக்கோ ஒரிஜினல் அதை பார்த்து அப்படியே தான் காப்பி எடுத்தாப்புல வழியே இவராவே கற்பனையில எதுவும் பண்ண மாட்டார். அப்படிதான் அங்க அந்த ஔதும்பர விருட்சத்துக்கு அடியில எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு அதுல பெரியவா வந்து என்ன பண்ணா அலங்காரத்துக்கு சஜஷன்லாம் சொல்லி இப்படி போடும் அப்படி போடும். சில சமயம் தானே போய் அலங்காரமும் பண்ணுவா. இந்த அலங்காரம் பண்றது அப்படிங்கிறது அந்த பக்தி பாவத்தை வெளிப்படுத்தும்.
ஒரு தந்தத்துல ஆதிசங்கர விக்கிரகம் இருந்தது. கேரளாலேருந்து பண்ணி வந்து ஒரு அன்பரை விட்டு பண்ணிட்டு வர சொன்னா வந்தது. அது சங்கர ஜெயந்தி போது காஞ்சிபுரத்தில் இருக்கிறது என்ன பண்ணா பெரியவா, இந்த தந்த விக்கிரகம் மாதிரி அப்படின்னு சொல்லுவோம், அழகா இருக்கிறது. தந்த விக்கிரகத்துல ஆச்சாரியால் இருக்கா, இத யானை மேல வச்சு ஊறணும். ஏன்னா வெள்ளவெளேன்னு தந்தம் இருக்கு, அது கண்ணங்கரேன்னு யானை மேல இருந்தா அந்த கான்ட்ராஸ்ட் ரொம்ப அழகா இருக்கும், அதுல ஊர்வலம் விடணும் அப்படின்னு சொல்லி சிம்சன் வைத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய சங்கர ஜெயந்தி மண்டபத்தை இந்த ஊர்வலத்துல 4 ராஜவீதிலையும் யானை மேல இந்த தந்த விக்கிரகத்தை வச்சு ஊர்வலம் விட்டு அப்படின்னு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொன்னான். அது ஏற்பாடு பண்றதே பெரியவா சொன்னா, நானே எங்கையால ஆச்சாரியாளுக்கு அலங்காரம் பண்றேன், புஷ்பம் கொண்டு வா அப்படின்னா. அப்போன்னு பார்த்தா இந்த சித்திர மாசமா இருக்குன்னு ஒரே மல்லி தான் கிடைக்கும். கூட இருக்கிற மல்லி எறும்பு எல்லாம் கொண்டு வந்தா பெரியவா பன்னேஸ்வரர் சே அவரே வெள்ளை வெளையர்னு இருக்கார், அதுக்கு போய் மல்லி எறும்பு போட்டா எடுபடுமோ, அதனால வெள்ளைக்கு நல்லா செக்குச்சுவேன்னு வேணும், நல்ல ஷேப்பு கலர் புஷ்பத்தினால மாலையெல்லாம் கொண்டு வான்னா. கிடைக்கல ஒண்ணும். ஷேப்பு புஷ்பம்னா ஒரே ஒரு பட்டு ரோஸ் தான் இருந்தது, அதை கொண்டு வச்ச ஷேப்ல இது ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னு. வேற இல்லவே இல்லையா, இல்லை. உடனே அந்த ஷேப்பு பட்டு ரோஸை தூக்கி ஆச்சாரியோட தலைமையில வச்சுட்டு பெரியவா, அப்பா என்ன அழகு, இவருக்கு எதுக்குடா அலங்காரம், நமக்கு கொஞ்சம் அழகு கொஞ்சம் குறைஞ்சவான்னா அதை மேக்கப் பண்ணிக்கிறதுக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணிக்கணும், இவரே ஸ்வயமாவே இவ்வளவு அழகா இருக்கார், அதுவும் தந்த விக்கிரகமா இருக்கு, இவருக்கு என்ன ஸ்பெஷலா இனிமே மாலையை போட்டு அத்தை பண்ணி பூவை போட்டு அலங்காரம் பண்ணுவேனே, இப்படியே எடுத்துன்னு போவர அப்படின்னு சொல்லி பெரியவா அவ்வளவு ஆனந்தப்பட்டார். எதுக்கு சொல்றேன், அப்படி இந்த ஆச்சாரியால் அந்த பிம்பம் அதெல்லாம் பார்த்தாலே அப்படியே உருகுவா பெரிய அந்த பக்தி அப்படிங்கிறது. நமக்கும் அது மாதிரி வரணும். பெரியவா அப்படின்னா பெரியவா போட்டோவை பார்த்தா பெரியவான்னு நாமத்தை கேட்டாலே நமக்கு அப்படியே இந்த உள்ளுக்குள்ள ஊறணும், பக்தி உருகணும், நெக்கு உருகணும். அதுக்காக தானே இதெல்லாம் பண்ணி காமிக்கிறா. அப்படி தானே அலங்காரம் பண்ணி எல்லாம் பண்ண, அர்ச்சனை எல்லாம் பண்ண சொன்னா, அர்ச்சனை தான் இந்த சுவாமிகளை விட்டு பண்ண சொல்ல. அப்புறம் தீவாரதன் தானே பெரியவாகையால தீவாரதனை காமிக்க, மந்திர புஷ்பங்கள்லாம் முடிஞ்சு சத்திர சாமத்தோட இப்ப கார்த்தால பூஜை முடிஞ்சுது. அது எப்படி இருந்ததுன்னு ஆதிசங்கருக்கு ஜெயந்தி கொண்டாடுறது கண்ணால பாக்குற பாக்கியம் இருந்தது. அது ஏற்பாடு பண்ணியிருந்தோ ராஜாக்கள். அவ்வளவு கிராண்டா இந்த வியாசனகரையில இந்த சங்கர ஜெயந்தி உற்சவம் ஆரம்பிச்சுது. இதை தொடர்ந்து என்ன நடந்தது சுவாரஸ்யம் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம்.